உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தியை கேட்க தயாரா? நீங்கள் வாசப்படியில் நிற்க வேண்டியவர்கள் அல்ல, அரண்மனைக்குள் வாழ வேண்டியவர்கள். என்ன மலர், எங்களை பார்த்தா ஜோக்கா இருக்கா? எனக்கு எங்க அரண்மனை இருக்கு? ஒரு சின்ன வீடுதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் நினைப்பீங்க, அப்படி ஒரு குட்டி வீடு கூட எங்களுக்கு இல்லம்மா. அட போமா சும்மா. மனுஷன் என்ன நிலைமையில இருக்கிறான்றதே தெரியாம இதுதானே உங்க மைண்ட் வாய்ஸா இருக்கு. ஆனா இந்த கோட் நமக்கு புரிய வைக்க விரும்புறது என்னன்னா, உங்களோட உண்மையான மதிப்பையும் திறமையையும் நீங்க மறந்தே போயிட்டீங்க. யார் யார்கிட்டயோ பேச்சு வாங்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஏனோ தானோன்னு ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது நீங்க எவ்வளோ டேலண்டா தைரியமா இருந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. எங்கெங்க போச்சு அதெல்லாம்? பல சமயம் குடும்பம் இல்ல ஒர்க் சிச்சுவேஷன்ஸ்னால உங்களையே நீங்க குறைச்சி எடை போட்டு வாழ்க்கையில அடுத்த படியை எடுத்து வைக்க தயங்குறீங்க, பயப்படுறீங்க. என்னால இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், நீங்க ராஜா, நீங்க ஒரு ராணி. அரண்மனையில வாழக்கூடிய எல்லா தகுதியும் டேலண்ட்ஸும் இருந்தும் அதற்கான முயற்சியை செய்யாம, இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குப்பா, எனக்கெல்லாம் இவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்கு, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த தாட்டை எடுத்து போடுங்க. உங்க மனசுல இருக்க ட்ரீம்ஸ், விஷஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நினைவாகும். இப்போ வரைக்கும் உங்க ஸ்ட்ரென்த்ஸை நீங்க ஃபுல்லா வெளிப்படுத்தல, அலட்சியமா இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கொஞ்சம் வருஷத்திலேயே சூப்பரா சிறப்பா மாறிடும். எதையாவது ஒன்ன ஆரம்பிக்கும் போது தடை, காசு பற்றாக்குறை வரதான் செய்யும். அதெல்லாம் நினைச்சு போன் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்துறாதீங்க. கொஞ்சம் மெனக்கெடுங்க, நேரம் ஒதுக்குங்க, போய் விசாரிங்க, புக் எடுத்து படிங்க. அது உங்களை ஒரு ஹைட்ல உட்கார வைக்கும். அப்போ கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாடா, கஷ்டப்பட்டது வீண் போகல. இன்னைக்கு என் குடும்பம், குழந்தைங்க நிம்மதியா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால கொடுக்க முடியுது அப்படின்னு நிம்மதியா படுத்து நினைச்சு பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல ஃபீலுங்க. அது எப்படிப்பட்டதுன்னா, வாசல் படியில நிக்கிற ஃபீல் இல்ல, பேலஸ்ல, அரண்மனையில வாழ்ற ஃபீல். இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாளை ஆர்வமா ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றி நிரம்பிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை, எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.